வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்வெஸ்ட்பிள் ஜிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கைடு மாற்றிக்கிறோம். சரிங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு கைடு நான் லெஃப்ட் சைடு கைடு மாற்றிக்கிறேன். கைடு மாற்றுறதுக்கு அந்த ஸ்க்ரூவை லைட்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கைடு எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி டைட் இருந்ததோ அந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம். கைடு மாற்றின உடனே ஊசி கொஞ்சம் மெல்லமாக அப்படியே குத்தி கை வச்சு இப்படி சக்கரத்தை நகர்த்தி குத்தி பாருங்கள். சரிங்களா? பொசிஷன் கரெக்டாக இல்லைன்னா ஊசி கட் ஆகிடும். நம்ம சுடிதார் கிளாத்து ஜிப்பு தான் வைக்க போகிறோம் இல்லையா? சுடிதார் பீஸ் பேக் பீஸ் எடுத்துகிட்டு நெக்கு 8 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். அது கீழே தான் நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம் இல்லையா? ஓப்பனுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 10 இன்ச்சுக்கு நேராக நம்ம ஓப்பன் செய்துக்கலாம். ஓகே, நம்ம மேல் சைடு தான் ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். மேல் சைடு கிளாத்தோட மேல் சைடு பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. ஜிப்பு இந்த ஓப்பனுக்கு நேராக அப்படி சென்ட்ரு பண்ணி வைங்க. சரிங்களா? நம்ம ஓப்பன் பண்ணதை விட்டு 1 இன்ச்சு தூரம் தள்ளி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஜிப்பு லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோன்னா அந்த ஜிப்பை அப்படியே திருப்பி வச்சுட்டு ஒரு குண்டூசி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா குண்டூசி போட்டால் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி நகராமல் இருக்கும், கரெக்டாக நிற்கும். லெஃப்ட் சைடும் அந்த மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து கரெக்டாக வச்சு தச்சுட்டு வந்துடுங்க. அந்த ஜிப்பு இருக்கு இல்லையா? அந்த ஜிப்பு கொஞ்சம் அந்த பூட்டுற இடத்துல வந்து மடிஞ்சு இருக்குது. நம்ம அதை நல்லா நீவி விட்டு பிரித்து வச்சு நல்லா தச்சுட்டு வந்துடணும். மடிஞ்சு தான் இருக்கும் பாருங்கள். நல்லா பிரித்து விட்டு நல்லா ஒட்டுக்காக தைக்கணும். ஓரத்தில் தையல் போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு தையல் போடுறப்ப கெட்டி தையலாக போட்டுக்கோங்க. தைச்சிட்டு வந்துட்டு நம்ம 10 இன்ச்சு ஓப்பன் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுக்கு நேராக நிறுத்தி நூல் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க. நூல் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட் சைடும் அதே மாதிரி. ரைட் சைடு இங்கே ஸ்டார்டிங் பண்ணுறப்ப பாருங்கள், கொஞ்சம் ஒட்டில் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம சைடில் இந்த டாட் பிடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், கொஞ்சம் ஒட்டில் தான் தைக்கணும். ஒரு கைடு அளவு விட்டால் போதும். இப்போ மேலே வரப்போ துணி இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஜிப்பு அப்படியே திருப்பி விட்டுட்டு ஜிப் எடுத்து இழுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், கரெக்டாக இருக்குங்களா? அடுத்தது கீழே பாருங்கள். ஓகே, கீழே பாருங்கள், அந்த ஓப்பன் கொஞ்சம் தெரியுது இல்லையா? அந்த இடத்துல வந்து ஜிப்பு நீட்டாக இருக்கு இல்லையா? அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு கிளாத்து கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். இந்த உள்ளே வந்து குத்துற மாதிரி இருக்கும், அதனால தான் கிளாத் வச்சு கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அழகாக சுருட்டி தச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜிப்பு வந்து குத்துற மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் அதை அடித்து எடுக்கலாம். கண்டிப்பாக குத்த செய்யும் முதுகில் பாருங்கள். அந்த ஜிப்பு நம்ம தச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஹோல்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு நேராக கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க.
ஜிப்பும் கரெக்டாக சென்ட்ரு வச்சு பார்த்து கரெக்டாக டாட் மாதிரி ஒரு ஷேப் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பினா நம்மளுக்கு அந்த டாட் ஷேப் தெரியாது. பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டர் திருப்பி வச்சு அடுத்து ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தையல் மேலே கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டு டாட் மாதிரி ஒரு ஷேப் பிடிச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஃபைனலாக எப்படி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.